அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து என்ன பண்றான், துல்கர்னைன் மூலமா மறுபடியும் அவங்களுக்கு வந்து கொடுத்துறான் ஃப்ரீயா. வந்து இப்போ உங்களுக்கு லட்டு வந்து கையில கிடைச்சிருச்சு. கிடைச்சதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க, அப்போ வந்து அல்லாஹ் வந்து ஜபூர்ல இவங்களுக்கு ஒரு வாக்குறுதியும் கொடுக்குறான். உங்களுடைய கேரக்டர் சரியில்லை, உங்களுக்கு ரொம்ப வந்து கேரக்டர் சரியில்லை. அந்த கேரக்டர் என்ன பிரச்சனைனா கோழைத்தனம் தான் இவங்களுடைய பிரச்சனை. இன்னைக்கு நமக்கு என்ன பிரச்சனை, கோழைத்தனம் தான். இஸ்ரேல் இவ்வளோ அநியாயம் பண்ணுது, 30 நாடுகள் கொண்ட கூட்டமைப்பு இருக்குது அரபுகளது, போங்கடா. ஐயோ அமெரிக்கா இருக்காம்பா அப்படிங்கிறது. பாகிஸ்தான் இருக்குது, அணு ஆயுதம் வச்சுட்டு இருக்குது, ஏதாவது பண்ணுதா, ஐயோயோ நாட்டோ வந்துடும். ஆப்கானிஸ்தான் இருக்கு, இப்படிதான் பிரச்சனை. இந்த கோழைத்தனம் தான் அவங்களுக்கும் பிரச்சனை. அப்போ வந்து அல்லாஹ் என்ன பண்றான், ஜபூர்ல வந்து அல்லாஹ் சொல்லிடுறான், நிச்சயமாக ஜபூர் வேதத்தில் அறிவுரைக்கு பின் நிச்சயமாக இந்த பூமியை, எந்த பூமி, ஜெருசலம், என்னுடைய நல்லடியார்கள் தான் வாரிசாக அடைவார்கள். அதனால உங்களுடைய குணநலன்களை வந்து நல்லபடியா வச்சுக்கீங்க. இந்த வந்ததுக்கு அப்புறம் நீங்க அலிச்சாட்டியம் பண்றதோ, இங்க வந்து நீங்க துனியாவுடைய ஆசாபாசங்கள்ல மூழ்கிறதோ, இந்த செயல்களில் நீங்க இறங்கினீங்க அப்படின்னா உங்களை இங்க இருந்து இந்த ஜெருசலத்தை வந்து நான் பிடுங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இதே தான் பார்த்தீங்கன்னா ஏசாயால பார்த்தீங்கன்னா பைபிளில் 49 அத்தியாயத்தில் 2லிருந்து 7வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வருது. அதில் வந்து மறுபடியும் அவங்க தௌபா செய்கிறாங்க இல்லையா, அப்போ அல்லாஹ் வந்து ஒரு கூடுதலாக ஒரு சிறப்பை வந்து அவங்களுக்கு கொடுக்குறான். என்ன அப்படின்னா, உங்களுக்கு பயம் இருக்குல்ல,